ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாய் ஆண்டவர் சத்து இன்னும் அந்த ஒரு மனம் நமக்குள்ளே வராதனாலே ஜெபம் கூட வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 32வது வசனத்தை வாசிங்க. அவன் நாசியிலிருந்து பச்சிக்கிற புகை எழும்பிச்சு. சாமுவேல் 2 சாமுவேல் 2 சாமுவேல் 29 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். என் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவன் என்று கண்மலையும் யார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமே தாவீதோடு அங்கே பேசுகிறார். தாவீதோடு அங்கு உருவாடுகிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. விளக்கு எதை குறிக்கிறது? விளக்கு எதை குறிக்கிறது? வெளிச்சத்தை குறிக்கிறது, அபிஷேகத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. அப்போ தேவனுடைய நாமம், இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு வேணுமா வேண்டாமா? இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு வேணுமா? வேணும் வேணும். அதனாலதான் சொல்றான், என் இருளை வெளிச்சமாக்குறவர். யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். என்ன ராஜா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எல்லா மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கணும்னு சொல்லி விளம்புகிறார். எல்லா மனுஷனும் எப்படி இருக்கணுமா? பிரகாசிக்க வேணும். வெளிச்சம் உண்டாகணும். வெளிச்சம் உண்டாகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்பட முடியாது. ஒரு வெளிச்சம், ஒரு இருள் மாறணும்னு சொன்னா நமக்குள்ள ஒரு மகிமை இருக்க வேண்டும். நமக்குள்ளே ஒரு மகிமை இருக்க வேண்டும். ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியா ஆண்டவருடைய சித்தம். கடந்த நாட்களில் நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு காரியத்தை மாத்திரம் தேவ சமூகத்திலே உணர்த்தப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது பைத்தியக்காரனாய் நடித்தான். தாவீது எப்படி நடித்தான்? பித்தம் பிடிச்சவன் செஞ்சான், நடிச்சான். ஏன்? அவனை சுற்றி எதிராளிகள், அவனை சுற்றி எதிராளிகள். ஆண்டவர் சமூகத்தில் 1 சாமுவேல் புஸ்தகம் அங்கே 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். பாருங்க, அது அழகாய் தேவன் நாம மகிமைப்படுவதாக. ஏன் கேட்டீங்கன்னா,
தாவீதுடைய போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்துச்சு. தாவீதுடைய போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்துச்சு. ஏன்னா அவனை என்ன செய்ய எப்படியாவது தீர்த்து கட்டணும். அவனை எப்படியாவது என்ன செய்யணுமா? தீர்த்து கட்டணும். ஆனா அவனுக்கு மனைவி, பிள்ளைகள், குடும்பம் எப்படியாவது காப்பாற்றணும். எப்படியாவது காப்பாது. அப்ப அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? அது என்ன வழி? பைத்தியார் தான் நடிச்சுட்டா தான் நம்மளை விட்டுட்டு போவான். அதுதான் இங்கே தாவீது செய்தார். 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல் காண்பித்து வாசற்கதவுகளிலே கீறிக்கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரனை நோக்கி இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே. இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாயிருக்கிறார்களோ இவன் என் வீட்டிலே வரலாமா? ஹல்லேலூயா. தாவீது எதுக்கு இந்த பைத்தியார் வேற பேச போட்டான்? தாவீது எதுக்கு இந்த பைத்தியார் பேச போறான்? அவன் என்ன செய்யறான்? சவுலுக்கு எப்படியா நினைச்சணும்? சவுலு ஒரு பக்கம், தன்னுடைய மகனும் ஒரு பக்கம், எப்படியாவது என்ன செய்யணும்? தாவீதை என்ன செய்யணும்? தீர்த்து கட்டிடணும். அப்சலோம் ராஜாவாகணும். சவுலு ராஜாவாகணும். அதனால தாவீது இருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது? ராஜாவாக முடியாதுன்னு சொல்லி இவன் குடும்பத்தோடு என்ன செஞ்சுட்டான்? ஒடியாந்தா. அவன் ஆகீஸ் ராஜாவுக்கு முன்பதாக என்ன செய்யலாம்? தாடிலையா எப்படி சன்னி வந்தவனுக்கு பார்த்திருக்கீங்களா? சன்னி வரும் இழுப்பு நோய் வந்திருக்கீங்களா? அவன் பார்த்திருக்கீங்களா? அவனுக்கு என்ன வரும்? தாடியில் என்ன வரும்? அவன் அந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் நடிக்க ஆரம்பிச்சிட்டான்? எப்படியாவது தன்னுடைய குடும்பத்தை நினைச்சணும், தன்னுடைய குடும்பத்தை நினைச்சணும் காப்பாற்றணும்னு அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சு. இதைத்தான் நானும் நமக்கும் கத்தரிச்சிருக்கிற அந்த கிருபை கொண்டு கொடுத்திருக்கிறார். நம்ம குடும்பம் வாழணுமா வேண்டாமா? நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா வேண்டாமா? அப்ப தேவ சமூகத்துல அவன் பைத்தியக்காரனை போல நடித்தான். ஆனா நடித்தவனை அவன் என்ன செய்ய எல்லாம் ஏளனம் பண்ணி இவன் பைத்தியக்காரன், இவன் என்ன செஞ்சிருக்க வெற்றுக்குன்னு சொன்னான். ஆனா அவன் நடிச்சதுக்கு காரணம் கீழே பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் அந்த 22 முதல்ல வாசிக்கிறோம். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள் அவனோடு 4 பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப சபையில எத்தனை பேர் ஒடுங்கி கிடக்கிறோம், எத்தனை பேர் கடன்பட்டு போய் கிடக்கிறோம், எத்தனை பேர் பிரச்சனைகளோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா நாம் தேவன் நமக்கு அந்த கிருபாவரங்களை தர வேண்டும். ஹல்லேலூயா. 2வது சந்தோஷம் 22 ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கள் யாவரும் அவனோடு கூட கூடுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்ப நம்ம யார் இருக்காங்க? நம்ம கூட யார் இருக்காங்க? ஆமா, நம்ம மேல எரிச்சல் படுறவங்க, கோபம், அதை முறுமுறுக்கிறது, அதை எரிச்சல். ஹல்லேலூயா. கோபப்படுறது, இப்படிதான் நம்மளும் இருக்கணும் இன்னைக்கு. ஹல்லேலூயா. தேவன் அதிலிருந்து நமக்கு ஒரு வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் கர்த்தர் சமூகத்திலே தாவீது தேவனை நம்பியிருந்தான். அவன் சொன்ன 118 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. தான் உங்களுக்கு செய்தி. 118:2 அவன்
இஸ்ரவேல் சொல்வதாக 118:2 ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறையா. God bless you. 18ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற. கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தாவீது இத்தனைக்கும் மத்தியிலே அவன் சொல்லுகிறார். அதத்தான் அந்த 1 சாமுவேல் அவர் கண்மலை. ஹல்லேலூயா. அவர் கண்மலை, தாகத்துக்கு தண்ணி கொடுக்கிறவர். ஆமென். அதனால சொல்றான், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகம். அப்ப இப்ப யார் நம்பி இருக்கிறோம் வச்சுக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் பைத்தியக்காரனா நடிச்சது காரணம் என்ன? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சில காலங்களில் நாம் மனுஷன் நடிக்க வேண்டியதான் இருக்குது. நடிச்சுதான் குடும்பத்தை நடத்தணும், நடிச்சுதான் ஓட வேண்டியதா இருக்கு. ஏன்னா சத்துருக்கு முன்பதாக நம்ம நினைச்சணும் நிக்கிறோம். சத்துருக்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது அதை நடித்தான். அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுடைய எதிர்காலங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அவன் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவன் பேர் பெற்றான் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவனை கொண்டு வந்து எங்க நிறுத்துறாரு? அப்போஸ்தலர் புதிய ஏற்பாடு கொண்டு வந்து நிறுத்துறார். என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். ஹல்லேலூயா. பைத்தியம் கொண்டவனாய் போல் நாம் இன்னைக்கு இருக்கிறோமா? அவருடைய சேனை இருந்தால் மாத்திரமே நம்முடைய விளக்கை எரியணும்னு சொன்னா, நம்ம குடும்ப விளக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ப வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் அவர் சொல்லுவான், என்னுடைய கேடகமும் நான் என் ரட்சணையும் கொம்பும் என்னை உயர்ந்த அடைக்கிறோம். கேடகம் அடுத்து பாதுகாப்பு கத்திருக்கிற அவர் தான். பாதுகாப்பும் அவர் தான் கொடுக்க முடியும். நீங்க என்ன செஞ்சு நம்ம பாதுகாப்பா இருந்தாலும் தேவ சமூகத்துல இன்னைக்கு அநேக குடும்பங்கள் நீங்க அழிந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் தான் நம்ம குடும்பத்துக்கு அழிச்சணும். பாதுகாத்தான் சொல்றாரு, நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கல கொண்டு போகணும்னு சொன்னா, உங்க குடும்பம் காப்பணும்னு சொன்னா, யாரு நம்மளை பார்த்து பைத்தியார் சொன்னா பரவாயில்ல, யார் நம்மளை பார்த்து இவ பைத்தியாரின்னு சொன்னா பரவாயில்ல, ஆனா கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். கர்த்தர் சபைக்கு இருக்கிற குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் வைப்பார். உங்க விளக்கை நீங்க நினைச்சணும் அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கன உங்க அபிஷேகம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய வரங்களை நீங்க நினைச்சணும் அணையாம நினைச்சணும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நாம் ஜெபிக்க போவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறையா, இந்த நல்ல வார்த்தைகளை நீர் அனுப்பி தந்ததுக்காக மக்கள் நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிற ஆண்டவரே, நன்றி நல்லத்தோடு மை துதிக்கிறோம். வானாதி வானங்களுக்கு மேலாய் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம்,
ஏசையா ஸ்தோத்திரோ. பரிசுத்த ரத்தத்தாலே பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அப்பா உம்மால நான் ஒரு சேனைக்குள் பாய வேண்டாண்டவரே, உம்மால ஒரு சேனை, என் விளக்கை ஆண்டவரே ஏற்றுகிறவர் நீர். பைத்திய போல வாழ்ந்தான் ஆண்டவரே. எப்படியாவது தன் மனைவி பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், எனக்கு கொடுத்த பொறுப்பை இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற அந்த உணர்வு இருக்கிற பொழுது அவன் பைத்தியமாய் நடித்தான், பைத்தியமாய் நடித்தான். அதனால ஆண்டவரே ஆகிஷ் ராஜா எந்த தேசத்தில் பைத்தியம் இல்லையான பொழுது இவனை கொண்டே என்று விட்டீங்களா என்று சொல்லி அவன் புலம்புகிறான். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம், அவனுக்குள்ள ஒரு கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் அரணும், என்னுடைய கர்த்தர் கேடகமும், என்னை ஆண்டவர் இரட்சணிய கும்பமாய் இருக்கிறபடியினாலே நான் அவரை நம்புவேன், நான் அவரை நம்புவேன். அதனால என் எனக்கு என் குடும்பம் நிச்சயம் அணைந்து போகாது என்று சொல்லி எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற அந்த மெய்யான தெய்வம் அன்று இந்த ஐபிசி பெத்தேல் சபை பெற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிற, ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்துல கொடுக்கிற தகப்பனே, அன்றே ஒவ்வொரு குடும்பத்துடைய விளக்கு எரியட்டும், விசுவாச வாழ்க்கை ஆண்டவரே வளரட்டும், தன் குடும்பத்துக்கு ஆண்டவரே மகிமை கொண்டு வரட்டும், தன் இருக்கிற இடத்துல சாட்சியாய் நிற்கும்படியா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றதை கேட்போமா? ஆண்டவரே என் விளக்கை எரிய செய்யுங்க, ஆண்டவரே என் குடும்ப விளக்கு எரிய செய்யுங்க, எங்களுக்கு நீ கண்மலையா இருங்க, எங்களுக்கு இடமா இருங்க, எங்களுக்கு அடைக்கலமா நீங்க இருங்க ஆண்டவர். அவளை பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் வழி நடத்துகிறாங்க. கர்த்தர் நாமை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நேசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தத்தாமே ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவரை ஆண்டவரே அப்பா நீ பொறுப்படுத்தி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பாடல் வேலையில் ஆண்டவரே ஆராதனை வேலையில் கர்த்தருடைய அபிஷேகம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறுபிள்ளைகள் வேத பகுதியை கத்தராசத்தை கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீத வேலை கத்தராசத்திங்க அதுக்காக நன்றி ஆண்டவரே. சிப்பா ஆண்டவரே காணிக்க பகுதி கத்தராசத்தை கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் எடுத்துக்கொண்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆலோசனைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வருகிற நாட்கள் ஆண்டவரே செய்ய கத்திர ஒவ்வொரு கிருபை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆண்டவரே அப்பா வார்த்தை எங்களோடு இடைப்பட்டு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தாவீதோடு இருந்த தேவன் ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நீரே எங்களுக்கு கோட்டையும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இடகமா இருக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையாக கர்த்தாவே உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் நம்பி ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கத்திர ஒவ்வொரு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயத்திலே கத்திர இந்த வார்த்தைகள் எழுத வேண்டுமா சுபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வருகிற நாட்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஞானஸ்தானம் எடுக்கிறதா ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைங்களை கத்திர ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அவர்கள் ஆண்டவரே அப்பா உண்மை ஆண்டவரே இருக்க பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்பா பின்மாற்றத்துக்குள்ளாய் போகாதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அவர்களுக்குள்ள ஆண்டவரே நல்ல அபிஷேகத்தை கத்திர முதலாவது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஆவியினால ஆண்டவரே அவர் நிறைக்கப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவ அன்பை ஆண்டவரை முழுமையாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்பா அவர்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த கர்த்தான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இருக்கிற எல்லா தடைகளை கத்திர மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அந்த குடும்பத்தை கத்திர ஆசீர்வதிக்க வேண்டுமா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் மூலமா ஆண்டவரே இன்னும் அநேக ஆத்மாக்களை கத்திர சபைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் கத்திர ஆண்டவரே ஆத்மாதான் செய்கிறவர்களா ஆண்டவரே அப்பா எங்களை கத்திர ஆண்டவரே எங்களை மாற்றுங்க. ஒவ்வொருவருக்குள்ள ஆத்ம பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிறதான எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அசால்ட்டான ஆண்டவரே எண்ணங்களை ஆண்டவரே
ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தேவ பயம் இல்லாத ஆண்டவரே அப்பா இருக்கிற ஒவ்வொரு எண்ணங்களை கர்த்தர் மாற்றி போடுங்க ஆண்டவரே அப்பா. எங்களுக்குள்ள தேவ பயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருக்குள்ள ஆத்ம பாரத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா. வருகிற நாட்கள் ஆண்டவரே எங்களுடைய சபையில ஆண்டவரே புதிய ஆத்மாக்களை எங்கள் கண்கள் காணணும் ஆண்டவரே. நாங்கள் ஆத்மாத்தான் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தாமே எங்களை ஞானமாய் கர்த்தர் ஆண்டவரே அப்பா எங்களை பயன்படுத்த வேண்டுமா சுபிக்கிறோம் ஆண்டவரே. நீரை பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் ஆண்டவரே சபை ஆலோசனைகள் செய்திகள் சாட்சிகள் காணிக்கை பகுதி சிறுவர பகுதி எல்லாவற்றையும் நீர் கவனிக்கிறவராய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி வருவோம். இப்பொழுது திருச்சபை குடும்பங்கள் உலகத்துக்குள்ளே போறபடினாலே உலகம் இவர்களை மேற்கொள்ளாதபடி உலகத்தை இவர்கள் மேற்கொள்ள பலன் தாரும். கேடகமாய் அரணாய் கோட்டையாய் இருந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அந்த பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வர தடப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. விசேஷமாய் வருகிற நாட்களிலே திருமண நாளை ஆண்டவரை கொண்டாடுகிற அருமையான பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதி அந்த குடும்பத்தினுடைய விளக்கை ஏற்றும். இயேசுவின் நாமத்தினாலே செபித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபங்கேயும் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல போராட்டம் நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கும் இன்று மற்றும் சதா காலங்கள் அவர் வருகை மற்றும் திருச்சபை மக்களோடு நிலை நிற்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றுவாராக. ஆசீர்வதிப்பார். God bless you.